ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் இது போல் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு எடுத்துட்டோம். இருந்தாலுமே ரெண்டு துணியுமே ஒட்டுன மாதிரியே இல்லை, தனித்தனியாக தூக்கிட்டு இருக்கு. தனித்தனியாக தூக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த கப்பகுதியில் 3 டாட்டுமே நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக சேமாக நம்மளுக்கு சரியான அளவில் கிடைக்கும். எப்போதும் போல் பாருங்கள், இந்த 44 சைஸுக்கு கிராஸ் ஆகலாம் 4.25 குறிச்சிக்கலாம். கீழே இருந்து மேல் உயரம் 3 இன்ச்சு குறிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு, அதனால் கீழே இருந்து மேல் உயரம் 3 இன்ச்சு குறிச்சிட்டு இது போல் அந்த லைனில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டு துணியுமே பசை போல் ஒட்டுன மாதிரியே இருக்கும். இது மெயின் டாட்டுக்கு மட்டும் நம்ம தைக்காமல் மற்ற 2 டாட்டுக்குமே இதே மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு 3 டாட்டுமே நம்மளுக்கு வந்து சரியான அளவில் சூப்பராக இருக்கும். இந்த துணி மட்டும் கிடையாது, வேறு துணிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 துணியுமே ஒட்டாமலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி துணிக்கெல்லாம் 3 டாட்டுமே இந்த மாதிரி நேராக டபுள் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா டாட் பிடிச்சி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் ரொம்ப ரொம்ப பக்காவான முறையில் சூப்பராக இருக்கும். இப்போ மெயின் டாட்டு தைச்சி முடிச்சிட்டோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஆம்கோல் சைடு நம்ம பிடிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி மெயின் டாட்லேருந்து நுனிப்பகுதியில் இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடச்சிரும். இதில் இருந்து பாருங்கள், நம்மளுக்கு தேவையான டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அந்த அளவை நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ 44 சைஸுக்கு இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த மடிப்பு பகுதியில் லைட்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை விரித்து வச்சுட்டு அந்த லைனில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த துணியை நம்ம 2ஆக மடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இருக்கும், கஷ்டமே இருக்காது. இந்த டபுள் தையல் போடாமல் நார்மலாக நம்ம மடித்து தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக லைனிங் கிளாத் ஒரு சைடும் மெயின் கிளாத் ஒரு சைடும் ரெண்டும் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும், அளவுகள் நம்மளுக்கு சரியாக வராது. இப்போ 3ஆவது டாட் பாருங்கள், இந்த மாதிரி மடிக்கும் பொழுதே பாருங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், மடித்து இந்த மாதிரி தையல் போடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டபுள் தையல் போட்டுட்டு அந்த லைனில் நம்ம டபுள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தையல் போட்டு டாட் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை விரித்து வச்சு இந்த லைனில் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதோட டிஸ்டன்ஸுமே நம்மளுக்கு 2 இன்ச்சு வரணும். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 3 டாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு 2 இன்ச்சு எடுத்துக்கணும். இந்த 3 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட அளவுமே பார்த்திங்கன்னா சைஸை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து மாறுபடும். ஆரம்ப டிஸ்டன்ஸோட அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சில் இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது. 1.5 இன்ச்சுக்கு பதிலாக நம்ம 1 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ குறிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கப் கூர்மையாக தான் தெரியும். இப்போ பாருங்கள், தைச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ.